எபோலா வைரஸ் தொடர்பாக ஒரு அச்சம் நிலவி வரும் சூழல்ல உகாண்டால இருந்து பெங்களூரு வந்தவரை தனிமைப்படுத்தி கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். அந்த நபர் யாரு, அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில என்ன தகவல் கிடைச்சிருக்கு, முழு விவரங்களையும் சொல்லுங்க. கண்டிப்பாகவே ஆப்பிரிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எபோலா வைரஸ் தாக்கம் தொடர்ந்து பரவி வருது எல்லாருக்குமே தெரிந்தது. உலக நாடுகள் அனைத்துமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்தியாவை பொறுத்த மட்டும் மத்திய சுகாதாரத்துறை ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சோதனைகள் நடத்த வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் உகாண்டால இருந்து பெங்களூரு கெம்பகோடா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த ஒரு பயணி இந்த எபோலா வைரஸ் தாக்கத்தின் அறிகுறிகள் இருந்ததாக கருதப்பட்டது. எப்படின்னா இருந்ததுன்னா அவருக்கு கடுமையான உடல் வலி, அதே போல தலைவலி, காய்ச்சல் போன்ற பல்வேறு அறிகுறிகள் இருந்தது. இதைத் தொடர்ந்து உடனடியாக அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். எங்க தனிமைப்படுத்தப்பட்டார் அப்படின்னா, மாநில அரசால் இந்த பேரிடர் நோய்கள் தடுப்பு பிரிவு என பெங்களூரில் இருக்கிறது விக்டோரியா மருத்துவமனையில் அங்கு அனுமதிக்கப்பட்டு அவரது ரத்த மாதிரிகளானது சேகரிக்கப்பட்டிருக்கிறது. சேகரிக்கப்பட்டு பூனேவில் உள்ள NIV நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கு பரிசோதனை முடிவுகள் வர காத்திருக்கிறது. அந்த முடிவுகளில் தான் அவருக்கு எபோலா தாக்கம் இருக்கிறதா என்பது கண்டறியப்படும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவரது உடல்நிலையில் அந்த உடல் வலியை தவிர வேறு எந்த காய்ச்சல் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் மாத்திரைகளுக்கு கட்டுப்பட்டு வருகிறது என கூறப்பட்டிருக்கிறது. இந்த உடல் வலிதான் தொடர்ந்து அவருக்கு இருந்து வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த எபோலா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டால் அந்த நோயாளிகளை சிகிச்சை அளிப்பதற்காக சிறப்பு வார்டுகள் உருவாக்கப்பட்டு அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செயல்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்டில் தான் தற்போது அவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.